சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்திருந்த எல்லா ரிலேஷனும் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்குமே வீடு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் போர் அடிச்சதுனால ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் ஊரில் கொஞ்சம் கடைங்கெல்லாம் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பொட்டு வாங்குற வேலை இருந்ததெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நைட்டு தூங்கிட்டு காலையில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சீக்கிரமாகவே போய் நொங்கெல்லாம் பறிச்சிட்டு வந்து வச்சுருந்தாங்க. நாங்களும் சிக்கன் கறி பூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த நொங்கெல்லாமே சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து காய்கறிலாம் வெட்டி கொடுத்தாங்க. மாமியார் வந்து அடுப்பெல்லாம் பற்ற வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நானும் சூப்பராக பிரியாணிலாம் பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே வந்து நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா எங்களோட ஃபேமிலி தனியாக தான் இருந்தது. ஸோ நம்மளுக்காவது கூட்டு குடும்பமாக அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் அது நடக்கலை. தனியாக இருக்கிற சுச்சுவேஷன் தான் எங்களுக்கு அமைஞ்சது. ஆனால் கூட்டு குடும்பமாக இருக்கட்டும், தனி குடும்பமாக இருக்கட்டும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். நம்ம அதில் இருக்கிற பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கணும். நெகட்டிவை தூக்கி போட்டுட்டு இருந்தால் லைஃப் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.